ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அல்லேலூயா. பிசாசுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடி விழுந்த ஒரு வசனம்னா அது இந்த வசனம் தான். அவர் தலையை நசுக்குவார். தலையை நசுக்குன்னு அர்த்தம்னா தலை போகிற விஷயம் சொல்கிறாங்கல்ல. ஆண்டவர் வந்து அங்கே என்ன பிசாசுடைய தலையை நசுக்குவேன் என்று வாக்கு தத்தம் கொடுத்துட்டார். ஆமேன். உன்னை என்னைக்காலும் அவன் தலையை தூக்குறேன்டா அப்படின்ட்டார். ஆமேன். இப்போ அவன் தலையை காப்பாற்றணும்னா அவன் என்ன பண்ணி ஆகணும் சொல்லுங்க? அதுக்கு உண்டான ஐடியா பண்ணி ஆகணும்ல. அப்போ ஸ்திரீயின் வித்து யாரு? லூசிபர் வந்து நம்மளை விட வேதத்தை அதிகம் தெரிஞ்சவன் அவன் தான். ஆமேன். ஏன்னா அவனுக்கு தானே பிரச்சனை ஜாஸ்தி. அவன் தலை தானே தூக்க போகிறேன்னு சொன்னார். அதனால் ஒவ்வொரு பேஜாக திருப்பி மடமடன்னு பண்ணி உங்களை விட ஜாஸ்தி படிப்பான். ஏன் தெரியுமா? எந்த இடத்துல அவனுக்கு பிரச்சனை, யார் கொண்டு வராங்க அப்படின்னு அவன் ஸ்கேன் வச்சு பார்த்துட்டே இருப்பான். யார் வந்தாலும் இப்போ அவனுக்கு பீதி தான். இப்போ அவன் என்ன பண்ணான்? ஸ்திரீயின் வித்து சர்பத்தின் தலையை நசுக்கும் அப்படின்றனால அவன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டிங்கன்னா, அந்த பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் கர்ப்பத்தை தடை செய்தான். ஏன் ஆபிரகாமுக்கு 100 வயசில் குழந்தை பிறந்தது நம்ம சொல்ல வாக்குத்தத்தம் ஆண்டவர் அழைச்சாரு, இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஆனால் இது யாருடைய வேலைன்னு கேட்டிங்கன்னா, இது மேல்படியான் பார்த்த வேலை. ஸ்திரீயின் வித்து வந்துருச்சுன்னா அது யார் மூலமாக வருது, யார் வரான்னு அவனுக்கு தெரியாதுல்ல. அதனால் இவன் தலை நசுங்கின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்தவான்களுடைய சந்ததிகளிலே அவன் என்ன செய்தான்? தடை செய்து வைத்துட்டே இருந்தான். பாருங்கள், இயேசு கிறிஸ்துடைய முதலாம் வருகையிலே அவர் வந்து வெற்றி சிறப்பார்ன்னு அநேக வாக்கு தத்தங்கள் இருக்குது. 1218க்கு மேற்பட்டதான தீர்க்க தரிசனங்கள் இருக்குது, ப்ராபசிஸ் இருக்குது. 100க்கு மேற்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. 1218 வாக்கு தத்தங்கள் அவருடைய வருகை குறித்து இருக்குது. அதில் சில வசனங்கள் மட்டும் போடுறேன். ஆதியாகமம் 3:15 வாசிச்சாச்சு. ஆதியாகமம் 49:10 சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாண கண் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். இது ஒரு வாக்குத்தத்தம். மீகா 5:2 எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அடுத்தது ஏசாயா 7:14 ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனைக்கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, பிரபு எனப்படும். ஏசாயா 11:1 ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஈசா. அடுத்தது ஏசாயா 32:1 இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாழ்வார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். இப்படி பல தீர்க்கதரிசன வசனங்கள் பழைய ஏற்பாட்டில் நிறைய வசனங்கள் இருக்குது. பிசாசு என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, இத்தனை நாள் வந்து கல்யாணம் பொம்பளை பின்னாடியே போய் அடைஞ்சான்ல, டக்குன்னு ஆண்டவர் ரூட்டை மாற்றிட்டார். ஏசாயா 7:14 இதோ ஆண்டவர் அடையாளத்தை கொடுப்பாரு, கன்னிகை கர்ப்பவதி ஆவானவனே. இப்போ என்ன ஆச்சு? பிசாசு ஒரே மண்டை குழம்பிட்டா. இத்தனை நாள் வந்து இந்த பொம்பளை வேஸ்ட்டாக போச்சு, இனிமேல் வந்து கன்னிகள் பின்னாடி ஓடுங்கடா, எல்லாம் வேறு குடிச்சா தானே வாங்கடா. இப்போ ரூட்டை மாற்றிட்டாரு, இனிமேல் வேறு ரூட்டில் ஓடணும்டான்னு சொல்லி என்ன பண்ணுறான்? அப்போ இவன் ரொம்ப அலைஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான்னு ஆண்டவர் பார்த்துட்டு தேவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவனுக்கு இடம் தெரியாதுல்ல, லொக்கேஷன் போட்டால் கரெக்டாக வந்துடுவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா பிரதர், எங்கன்னா லொக்கேஷன் போட்டு நான் வந்துடுறேன்னு சொல்கிறீங்களே, தேவன் வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷனே போட்டு கொடுக்குறாரு. பிசாசுக்கு இத்தனை அதிகார வசனங்கள், இத்தனை தீர்க்கதரிசனம் இருந்த போதும் சாத்தானுக்கு பிடிச்ச ஒரே ஒரு வசனம் என்ன தெரியுமா? மீகா 5:2 போடுங்க. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே பிசாசுக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்ன தெரியுமா? இத்தனை நாள் எங்கே பறப்பாரு, எந்த இடத்துல வருவார், யார் வருவான்னு தெரியாமல் அவன் அப்படியே மண்டை கிருகிரு ராட்டினத்தில் சுற்றி இறக்கி விட்ட ஆள் மாதிரி இருந்தான் இல்லையா? பிசாசுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த பெத்லகேமில் தான்டா வருவேன், உன்னால் முடிஞ்சா வந்து பாடுறா அப்படின்ட்டாரு. சாத்தானுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாடா, இத்தனை வருஷமாக அலைய விட்டு இப்போ தான்டா புண்ணியமாக ஒரு லொக்கேஷனில் போட்டு நம்ம ஆண்டவர் என்ன தெரியுமா? தைரியமாக இருந்தால் அவன் பிடிச்சிக்கோ. இயேசு நம்முடைய தேவனுடைய வெற்றியின் கதையை பார்த்துக்கிட்டு இருப்போம். இங்கே அவன் இயேசு வெற்றி பெற்றால் அவரோடு கூட நாமும் வெற்றி பெற்றோம். கன்னி மரியாள் வயிற்றில் இயேசு பிறப்பதற்கு 560 வருஷத்துக்கு முன்பதாக தீர்க்கதரிசனம் சொன்னார். இந்த 560 வருஷங்களுக்கு முன்பதாகவும் இந்த 2000 ஆண்டுகளாகவும் பிசாசு ஏசப்பா கிட்ட தோத்து போயிட்டான். எத்தனையோ பரிசுத்தவான்கிட்ட போய் அவன் ஏமாற்றானே தான் வந்தான்.
அப்போது 560 ஆண்டுகளாக அவனால் ஆண்டவர் ஒன்றுமே பண்ண முடியாமல் ஏமாந்த சோனகரி மூக்குடைஞ்சவனை போய் பயந்துக்கிட்டு அவனுக்காக நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்கீங்களே, நம்ம இந்த பூமியில் ஒரு 120 வருஷமோ இல்லை 200 வருஷமோ வாழ போகிறோம். 560 வருஷம் முடியாத நம்மகிட்ட என்னங்க பண்ண முடியும்? ஆனால் தான் சொல்கிறேன், அவனை மதிக்காதீங்க. உன்னுடைய எதிரிக்கு நீ அட்டென்ஷனே கொடுக்காத. ஆகவே பிசாசு என்ன செய்தான், தந்திரமாக என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, இப்போ தேவனுடைய தூதனானவர் மரியாள் வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறார். அல்லேலூயா. கிருபை பெற்றவளே நீ வாழ்க. நம்மகிட்ட நாங்கள் இப்போ தான் நிச்சயம் பண்ணியிருக்கிறாங்க, இப்போ தான் கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணிட்டு போயிருக்காங்க. டக்கு நீங்கள் வந்து ஒரு குண்டத்துக்கு போகிறாரு, என்ன சொல்கிறாரு, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இப்போ அந்த அம்மா என்ன ஆகிட்டாங்க, கர்ப்பமானனால சர்ச்சுக்கு போக முடியல. இங்கே தான் இருக்கீங்களா? மாசமானதுனால சர்ச்சுக்கு போக முடியல. இப்போ சாத்தானுடைய வேலை என்ன தெரியுமா, இவர் எல்லாம் முடிஞ்சதுன்னு சொன்னார்ல, அந்த வார்த்தையை இவரை சொல்ல விடவே கூடாது, அவரை சொல்ல வைக்கக்கூடாதுன்றது தான் அவனுடைய முழு தந்திரமும் இருக்குது. அவனுடைய தந்திரத்தை இயேசு எப்படி தோக்கடிக்கிறான்னு தான் இப்போ நம்ம இந்த படத்தில் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய தூதனானவர் எங்கே வந்துட்டுருக்கார், இப்போ மரியாள் வீட்டுக்கு வந்துட்டார். அல்லேலூயா. மரியாள் வீட்டில் வந்து தேவ தூதன் பிரவேசித்தான். அல்லேலூயா. மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? ஒரு தூதன் ஒரு வீட்டில் பிரவேசிக்க வேண்டுமானால் அவர்கள் எந்த அளவுக்கு பாக்கியம் பண்ணியிருக்கணும், புரிஞ்சுட்டீங்களா? உங்கள் வீட்டில் கர்த்தருடைய தூதன் கடந்து வர வேண்டுமானால், இன்னைக்கு அந்த செய்தி வந்திருக்கிறேன் என்று சொன்னால், இந்த தீர்க்கதரிசியுடைய செய்தி நம்முடைய வீட்டுக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னால், நீங்களும் நானும் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறோம், கிருபை பெற்றவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அந்த செய்தி யார் யார் ஏற்றுக்கிட்டீங்களா? நீங்களாம் இப்போ என்ன பெற்றவங்க? கிருபை பெற்றவர்கள். இன்னைக்கு உன்னை தேவன் கொண்டு வந்திருக்கிற இடம் எது தெரியுமா? அல்லேலூயா. அந்தகார இருள் நின்று ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு உன்னை வரவழைத்திருக்கிறார். அல்லேலூயா. 1000-16 தேவ தூதரிடத்திற்கு நீ வந்திருக்கிறாய். அல்லேலூயா. அப்போ கிருபை பெற்றவளே நீ வாழ்கன்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட சொன்ன உடனே அந்த அம்மா என்ன செய்தாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு 3 வாரம் பாஸ்டர் பார்க்குறாரு, வரலன்னவனே அங்கேருந்து பிசாசு பார்த்தான். நேராக அந்த பாஸ்டர்கிட்ட, ஸ்தாபன பாஸ்டர்கிட்ட ஏவி விட்டு, இப்போ மரியாள் வரல என்னன்னு போய் விசாரின்னு சொல்லிட்டு நேராக வர்றாங்க. மரியாள் வீட்டுக்கு வராங்க. ஐயா அதுனா மரியாளோட அப்பா கவுத்திருக்கிறார். வாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சமாதானம், சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். நான் சர்ச்சிலே வந்திருக்கிறோம், மரியாளை கொஞ்ச நாளாக சபையில் காணுமே அப்படின்னு. அப்படியா? இருங்க, மரியா அவள் ஏதோ ஒரு தூதனை பார்த்ததாகவும் அவர் சொல்கிற, அவகிட்டே கேளுங்க, அம்மா மரியா இங்கே வரியான்னு கூப்பிட்டான். அந்த அம்மா வருது. அல்லேலூயா. அந்த அம்மா வந்து, ஐயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சாலம், கொஞ்ச நாள் உன்னை பார்க்க முடியலன்னு கேட்கும்போது, இனிமேல் நான் சபையில் பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. ஏன்? தேவனுடைய தூதனுடைய செய்தி உனக்குள்ளே வந்த பிறகு நீ ஸ்தாபன சபையில் இருக்க முடியாது. இப்போ தூதன் வந்து செய்தியை சொல்லிட்டாரு. இந்த அம்மா வார்த்தையை சுமக்கிறாங்க. இப்போ என்ன சுமக்கிறாங்க? வார்த்தையை சுமக்கிறாங்க. வார்த்தையை சுமக்கும் போது ஸ்தாபனத்துக்கு போக மாட்டாங்க. அல்லேலூயா. அங்கேருந்து வந்துட்டாங்க. அவர் பார்த்தார், அப்படியா, என்னம்மா இவ்வளோ தைரியமாக பதில் சொல்லிட்டு இருக்கிறேன், அப்போ சபைக்கு வரமாட்டியா? சரி, ஒன்று ட்ரெஸரரை கூப்பிட்றாரு, எப்பா பொருளாதாரர் தர்மகத்தா கூப்பிட்றாரு. இந்த அம்மாவுடைய பேரை நம்ம சபையோட புத்தகத்துலேருந்து கிரிக்கிறு எடுத்துரு அப்படின்னாரா. உடனே அவங்க அப்பா சேர்ல இருந்து செஞ்சாரான். ஐயா என்ன பண்ணுறீங்க, மரியாள் பேரை எடுக்கணும், குடும்பத்தோடு எல்லார் பேரும் எடுத்துருங்க. மரியாள் பேர் மட்டுமல்ல, குடும்ப பேர் எல்லாத்தையுமே எடுத்துருங்க. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தை, தேவ தூதன் கொடுத்த செய்தியினால என்ன ஆகுது தெரியுமா? ஸ்தாபனுக்கும் உனக்கும் இருக்குதான தொப்புள் கொடி அறுக்கப்படுகிறது. அல்லேலூயா. என் ஜனங்களை அவளுக்கு நேரிடும் பாவங்கள் அகப்படாமல் இருக்க அவரை விட்டு வெளியே வாருங்கன்னு சொல்லும்போது, மரியாள் வயிற்றில் சுமந்தா, இன்னைக்கு மணவாட்டி இருதயத்தில் இயேசுவை சுமக்கிறார். சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்றார். கிறிஸ்து உங்களுடைய செவி வழியாக அன்றைக்கு மரியாள் வயிற்றில் சுமந்தா, இன்னைக்கு மணவாட்டி இருதயத்தில் வார்த்தையை சுமந்து கொண்டு வரும். பிசாசு என்ன பண்ணா, அந்த பாஸ்டர் விட்டான்ல. இப்போ அந்த பாஸ்டர் என்ன கேட்டார் தெரியுமா? சரி அப்படியா சங்கதி, நாங்கள் எங்கே பார்த்துக்கிறோமோ அங்கே பார்த்துக்கிறோம். டக்குன்னு விட்றா வண்டியை, நேராக யோசேப்பு வீட்டுக்கு வண்டி விடு. நேராக வண்டியை யோசேப்பு வீட்டு போகுது. ஜிங்கன் காரில் போய் இறங்கிட்டார். இறங்கினோடனே எல்லாம் யோசேப்பு பார்க்குறாரு. ஐயா வாங்கய்யா, கத்திர சோத்திரம் என்ன இத்தனை பேர் வந்திருக்கீங்க திடீர்னு, வாங்க உட்காருங்க, எல்லாம் டீ போட்டு டீ போடலாம் அப்புறம் இருக்கட்டும். யோசேப்பே உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். ஐயா சொல்லுங்கய்யா. 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம மரியாள் வீட்டுக்கு போனோம்ல. ஆமாம் போனோம், நிச்சயம் பண்ணிட்டு வந்தோம்ல. நிச்சயம் பண்ணோம். அந்த மரியாள் மாசமாக இருக்கிறான், கர்ப்பவதியாக இருக்கிறான். அந்த பிள்ளையை நீ கட்டவே கூடாது யோசேப்பே அப்படின்னாரா. உடனே யோசேப் சொல்கிறாரு, வானமே இடிந்து விழுந்தாலும் 7 சமுத்திரம் வத்தினாலும்
நான் அந்த மரியாதை தான் கட்டுவேன். இது என்னடா குண்டை தூக்கி போடுறான் இவன், இவன் வந்து அந்த பிள்ளைய கட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லுவான். இவனை நம்பி வந்தான். இவன் என்ன சொல்கிறான், ஏன் அப்படி சொல்கிற, ஏன் அப்படி அவ்வளோ தைரியமாக சொல்கிற அப்படின்போது, அந்த கர்த்தருடைய தூதன் இரவில் எனக்கு சொப்பனத்தில் வந்தார் ஐயா. மரியாதை சந்தித்த தூதன் எனக்கு சொப்பனத்தில் என் வீட்டுக்கு வந்தார். அதனால் இப்போ என்னங்கிற, நான் கட்டினா அந்த மரியாதை தான் கட்டுவேன். இவன் பேரை கிறுக்கி போட்டுரு, இவன் பேரை எடுத்துரு, வாங்க போகலாம். சரி, மாப்பிள்ளை பொண்ணு ஒத்து வந்தால் போதுமா? கல்யாணத்தை யார் நடத்துறது? பாஸ்டர் தானே நடத்தி வைக்க முடியும். நான் விட்றா வண்டியை பாஸ்டர் வீட்டுக்கு. சகரியா வீட்டுக்கு போகிறாங்க. சகரியா தான் பிரதான ஆசாரியன். அல்லேலூயா. இந்த கல்யாணத்தை பிசாசுடைய வேலை பாருங்கள், யார் யாருக்குள்ளே பூடுறான் பாருங்கள். தைரியம், நீங்கள் இந்த செய்திக்குள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தேடி வராத எல்லாரும் அன்றைக்கி வருவாங்க. நீங்கள் இது வரைக்கும் உங்களுடைய பேர் லிஸ்ட்லேயே அந்த நம்பர் இருக்காது. அவரெல்லாம் உங்கள் சொந்தக்காரன் தேடி வருவாங்க. உங்கள் நல்லது தான் சொல்கிறேன், அந்த சபைக்கு போகாதீங்க. அல்லேலூயா. ஏன்னா உங்கள் நல்லது சொல்கிற மாதிரி வருவாங்க. அன்றைக்கி சேவால்கிட்ட போய் சொன்னான்ல பாம்பு, அந்த மாதிரி இந்த செய்தி சபைக்குள்ளே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே வந்துட்டீங்கன்னா பிசாசுக்கு தெரியும் டேரெக்டாக உங்களுக்கு பரலோகம் தான். உங்கள் டிக்கெட் எங்கேங்க, இங்கே வந்துட்டீங்கன்னா உங்கள் சீட்டு கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு, வேறு எங்கேயும் போக மாட்டீங்க. நீங்கள் நேராக நீங்கள் உங்களுடைய எடுத்துக்கொள்ளப்படுறது எங்கே இருக்கும்? மத்திய ஆகத்தில் இயேசு வரும்போது டேரெக்டாக நீங்கள் அங்கே போயிருங்கன்னு யாருக்கு தெரியும்? சத்தமாக சொல்லுங்கள். பிசாசுக்கு தெரியும். உங்களுக்கு அங்கே போக விடாமல் பண்ணுறதுக்கு என்னென்ன பிளான் பண்ணுவோம் எல்லாமே அவன் பண்ணுவான். இப்போ வண்டி எங்கே போச்சு? யார் வீட்டுக்கு போயிருக்காங்க? கல்யாணத்தை நிறுத்த நேராக பொண்ணு வீட்டுக்கு போனாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்கு போனாங்க. கதையாக இப்போ எங்கே போயிட்டாங்க? பாஸ்டரை பிடிச்சோம்னா இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம்டா, நேராக போனோம். சகரியா என்னன்றாரு, என்னையா நல்லா பேசிட்டு இருந்த மனுஷன் என்னாச்சு? பாஸ்டர்மா கூப்பிட்றாங்க. என்னம்மா ஆச்சுன்னு, அந்த தூதன் இங்கே வந்தாருங்க, இவர் நம்பாதனால ஊமையாயிட்டாருங்க. அல்லேலூயா. என்னடா இது, அங்கே போனாலும் தூதன் வந்தாங்கிறாங்க, இங்கே வேணாம் யோசேப்பு வீட்டுக்கு வேணாலும் தூதன் வந்தாங்கிறாங்க, பாஸ்டர் வீட்டுக்கு போனாலும் இங்கேயும் கர்த்தருடைய தூதன் வந்தாங்க. இந்த தூதனுடைய காரியம் பாருங்கள் எவ்வளவு அருமையாக இருக்கிறது. ஒரு தூதன் ஒரு தேசத்தில் இறங்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய எழுப்புதல் வருகிறது. ஒரு தூதனுடைய செய்தி வரும்போது மனவாட்டிக்கு எழுப்புதல் வருகிறது. அல்லேலூயா. பிசாசினால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கங்களேன், உங்களை கொண்டு வந்து சபையில் இணைச்சிட்டாருன்னு வச்சுங்களேன், பிசாசால் ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களை நீங்கள் வார்த்தைக்குள் ஸ்ட்ராங்காக நங்கூரம் போட்டிங்கன்னு வச்சுங்க, பிசாசுக்கு நேரம் பார்ப்பான், அப்புறம் முடியாதுன்னு ஓடிடுவான். அல்லேலூயா. அப்போ மரியாள் என்ன செய்தாள் என்றால், இயேசுவுக்காக நிந்தை அனுபவித்தாள், துன்பம் அனுபவித்தால் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். நீங்கள் இந்த செய்திக்குள்ளே வரும்பொழுது சில கஷ்டங்களை தேவன் அனுமதிப்பார். சில கஷ்டங்கள் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். இயேசுவின் நாமத்தை சொன்னால் பேய் ஓடுது, இயேசுவின் நாமத்தை சொன்னால் வியாதி குணமாகுது. ஆனால் நம்ம இயேசு நாமத்துக்காரமா, இயேசுவின் நாமத்தை சொல்கிறதுக்கெல்லாம் நீ கொடுத்து வச்சிருக்கணும். அந்த நாமத்தை சொல்லும்போது எலிசபெத்து வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை தானாய் துள்ளினது. அப்போ எலிசபெத்து வீட்டுக்கு, சகரியா வீட்டுக்கு தேவதூதன் அவர்கள் போன பொழுது அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்ன? ஐயா, கர்த்தருடைய தூதன் இங்கேயும் வந்தார், நானும் மாசமாக இருக்கேன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனார். ஐயா, பிசாசு இந்த குழந்தை பறக்காமல் இருக்கணும்னு நினச்சிட்டு அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா எல்லார்கிட்டையும் ஓடுறான் பாருங்க. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஒரு கதவை உங்களுக்காக திறந்தால் பிசாசை நினைச்சாலும் அதை அடைக்க முடியவே முடியாது. தேவன் உங்களுக்காக ஒரு வழியை திறந்துதான்னு வச்சுங்களேன், ஒருவராலும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவராகிய கர்த்தர், ஒருவராலும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிற கர்த்தர். அவர் திறந்தால் யாராலும் அடைக்க முடியாது, அவர் அடைத்தால் யாராலும் திறக்க முடியாது. நட்சத்திரத்தை கண்டு 3 சாஸ்திரிகள் வந்தார்கள். 2 வருஷமா டிராவல் பண்ணி வராங்க. அந்த காலத்துலலாம் ஜிபிஎஸ் கிடையாது, நேவிகேஷன் கிடையாது. எப்படி அழகா அந்த நட்சத்திரத்தை பார்த்து அவங்க நேராக இயேசு இருக்கிற இடத்துக்கு கரெக்டாக வந்தாங்க பாருங்க. நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினா நசரேன் என்னப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பிசாசு பார்த்தான், அப்படியா ரைட்டு, இவனுங்களுக்குள்ளே போட்டால் வேலைக்கு ஆகாது. அந்த ராஜாக்குள்ளேயே பூந்துட்டான். எங்கே பூந்துட்டான்? ராஜாக்குள்ளே பூந்து 2 வயசுக்கு கீழே இருக்க பிள்ளைங்களை எல்லாம் கொல்டா அப்படின்னு பிளான் பண்ணிட்டான். அப்போ 2 வயசுக்கு கீழே இருக்க பிள்ளை கொள்ளா, குழந்தை பிறந்து 2 வருஷம் ஆகியிருக்கும், அதுக்குள்ளே இது செத்துரும்ல. அதனால என்ன பண்ணான்? பிளான் பண்ணான். ஆனால் அவரை தேவன் என்ன பண்ணுறாரு பாருங்க. அந்த வான சாஸ்திரிகள் வந்து அங்கே என்ன பண்ணுறாங்க? வெள்ளை போலம், அந்த தூபவர்க்கம் இதெல்லாம் கொடுத்து காணிக்கை கொடுத்து அவரை பணிந்து கொண்டார்கள். அந்த மாட்டு தொழுவமானது, நாற்றமடித்து கொண்டிருந்த மாட்டு தொழுவமானது அவர்கள் வைத்த அந்த சாம்பிராணி அந்த இதிலெல்லாம் அப்படியே வாசமாய் மாறி, நாற்றமாக இருந்த இடம் இயேசு வந்தவுடன் வாசமாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. கொசுக்களுடைய பாடல்கள் மாறி தேவ தூதர்களுடைய பாடல்கள் ஒலிக்க ஆரம்பித்தது. இருளாக இருந்த இடம் தேவ தூதர் வந்தபோது அங்கே வெளிச்சமாய் மாறினது. இயேசு கிறிஸ்து வந்த இடம் அட்மாஸ்பியரே மாத்துறாருங்க. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி இருந்த உங்களுடைய போட்டோவையும் உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்க. நாற்றமாக இருந்த நம்முடைய வாழ்க்கை வாசமாய் மாற்றின தேவன், இருளாக இருந்த நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாற்றின தேவன். எப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்.
பிசாசுடைய வேலை என்னன்னா எல்லாம் முடிந்தது என்பதை இயேசு சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் எங்கே போனார்? மரியாள் வீட்டுக்கு போனான், அங்கே வேலைக்கு ஆகலை. அடுத்தது அங்கே என்ன ஆகலை? அங்கேயும் கதை முடிஞ்சது. அடுத்தது எங்கே போனார்? பாஸ்டர் வீட்டுக்கு போனார், அங்கேயும் என்ன ஆகலை. இப்போ அடுத்து என்னாச்சு? ஏரோதுடைய மாளிகையில் போய் ஏரோதுக்குள்ளே உட்காந்துட்டான். ஏரோதுக்குள்ள உட்காந்து 2 வயசு குழந்தையெல்லாம் கொல்லுனவனே கொல்லு, என்ன வேணா பண்ணு. அங்கே இருந்தால் தான் 4, அதுக்கு முன்னாடியே தூக்கிட்டோம்ல நம்ம. அல்லேலூயா. எங்கே போயிட்டாரு? நசரேத்துக்கு போயிட்டாரு, எகிப்துக்கு போயிட்டார். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். இந்த பிசாசு என்ன பண்ணான்னு தெரியுமா? இந்த குழந்தை பறக்க கூடாதுன்னு சொல்லி எல்லா சத்திரத்தையும் பூட்டிட்டான். இதா இருக்கீங்களா? சத்திரத்தில் அவருக்கு இடமில்லாமல் போனது. அல்லேலூயா. நீ எதை வேணாலும் தடை பண்ணலாம், ஆனால் அவர் வர வேண்டும் என்று நினைத்த திட்டத்தை உன்னால் ஒருபோதும் தடை பண்ண முடியாது. அவர் நினைத்ததை செய்து முடிக்கிற தேவன். அவர் காலத்தை வென்றவர். அப்ப பிசாசு எல்லா இடத்துலையும் தோத்து போயிட்டான். இப்ப இயேசு கெத்செமனே தோட்டத்துக்கு வருகிறார். கெத்செமனே தோட்டம் என்றால் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, செக்கில் ஒலிவ எண்ணெய் எடுக்கிற இடம் அர்த்தம். இந்த செக்கு மிஷினில் போட்டு எண்ணெய் எடுக்கிறாங்கல்ல, அந்த இடத்துக்கு இயேசு கிறிஸ்து ஏன் செலக்ட் பண்ணார் அப்படின்னா, அந்த இடத்துல தான் அவருடைய வேர்வையிலிருந்து ரத்தம் பெருந்துளிகளாய் வந்தது. அந்த இடத்துல இயேசு பிழியப்பட்டார். அந்த சாரோனின் அந்த லீலி புஷ்பம் நமக்காக பிழியப்பட்டது. அந்த சாரோனின் ரோஜா அந்த இடத்துல பிழியப்பட்டார். அப்போ இயேசு என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, ஜெபிக்கிறாருன்னு நீங்கள் நினைத்தீங்க. அது ஜெபம் பண்ணுகிற இடம் அல்ல. இயேசு கிறிஸ்து ஜெபத்திலே போராடினார். அவருடைய சரீரத்திலிருந்து போராடினார். பிசாசு என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, எல்லா பிசாசும் சேர்ந்து சாத்தான்கிட்ட சொல்லிட்டு ஆதியாமத்திலிருந்து எல்லா லூசிபர் டீம் எங்கே வந்திருக்கிறாங்க? கெத்செமனே என்ன அர்த்தம்? ஒலிவ எண்ணெய் பிழிந்தெடுக்கும் இயந்திரங்கள் பயன்படுத்தக்கூடிய இடம், ஒலிவ எண்ணெய் பிழிகிற இடம். இப்போ அந்த இடத்துல வந்துட்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒலிவ மரம் அதுலேருந்து பிழிய போகிறாங்க. இப்போ பிசாசு என்ன பண்ணிட்டான்? இப்போ இங்கே இந்த இடத்துல வச்சு இவனுடைய அடக்காராதனை நம்ம நடத்துகிறோம்டா அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டானுங்க? எல்லா ஆளுக்கு ஒரு மரத்தில் நின்றுட்டு இருக்காங்க, தொங்கிட்டு இருக்காங்க. இப்போ கொடுக்குற அட்டாக்ல ஒரே அட்டாக்ல ஒரு காலியாக போகிறாரான்னு சொல்லிட்டு இயேசு என்ன பண்ணுறாரு? ஜெபிக்கிறாரு. ஜெபிக்க வேர்வை துவாரத்துலேருந்து என்னதான் வரணும்? வேர்வை தான் வரணும். ஆனால் இயேசுக்கு என்ன வந்தது? அப்படி என்றால் அறிவியல் ரீதியாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால், ஒன்று அவருடைய இருதயம் மிக எக்ஸ்ட்ரீம் லெவலில் ப்ரெஷர் தாங்க முடியாமல் இந்த வேர்வை துவாரத்தின் வழியாக வெடித்து ரத்தம் வந்திருக்க வேண்டும். இன்னொன்று, மூளை நரம்புகள் அதிகமாக சிந்தித்து அதிலிருந்து அந்த மூளை நரம்புகள் வெடித்தாலும் இந்த வேர்வை துவாரத்தின் வழியாக ரத்தம் வர வாய்ப்பு இருக்குது. ஏன் இயேசுக்கு அந்த வேர்வையிலேருந்து ரத்தம் வந்ததுன்னா, உலகத்தின் எல்லாருடைய பாவங்களையும் அவர் மேல் தேவன் சுமத்தினார். அப்போ எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் வரதானே செய்யும். அப்போ பிசாசு பார்த்தான், இந்த அட்டாக்ல அவர் காலிடா நினச்சான் பாருங்க. அந்த வேர்வை ரத்தம் வந்தவொடனே பிசாசு நினச்சான் முடிஞ்சு தர்றா அப்படின்னு நினச்சான். இயேசு கிறிஸ்து குப்புறந்து டக்குன்னு எந்திரிச்சு சொல்லாரு, பிதாவே என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தமாக கடவுள். பிசாசு பார்க்குற, என்னடா இவ்வளோ பெரிய அட்டாக் கொடுத்து இவர் ஆள் காலியாக மாட்டேங்கிறாரு. பிசாசு என்ன பண்ணான்? பேதுருவை பயன்படுத்தினான். பேதுரு யாரு? இயேசுடைய முதல் சீசன். அவனை வச்சு மறுதளிச்சு பார்த்தான், அப்பயும் அவர் அசையலை. இங்கே அட்டாக் கொடுத்து பார்த்தான், அப்பயும் அசையலை. பிசாசு பார்த்தான், ரைட்டு, துரோகத்தை மட்டும் மனுஷனால தாங்கவே முடியாதான், ஒரு துரோகி எழுப்ப முடியாது. இவங்க யூதாஸ் காரியத்தை கூட்டாரான். அந்த இடத்துல என்ன பண்ணுறான்? நேரா இயேசுவை கட்டிப்பிடிச்சு, போதகரே அப்படின்றான், ரபி அப்படின்னு கட்டிப்பிடிக்கிறான். கட்டிப்பிடிச்சோடனே இயேசு சொல்றாரு, சிநேகிதனே முத்தத்தினாலாயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்குறாயின்னு. பேதுரு என்ன பண்ணுறாரு? நல்லா கத்தி எடுத்து யூதாஸ்க்கு தான் பிளான் போடுறாரு. ஆனால் யூதாஸ்க்கு மிஸ் ஆகி நேரம் எங்கே போயிடுச்சு? காது, மல்கூஸ் காதை வெட்டிட்டார். கண்டிப்பாக இவர் மாட்டுவார் நினச்சான். ஆனால் தேவன் பார்த்தாரு, அட்டாக் கொடுக்குற பிசாசுக்கே ஒரு ஹார்ட் அட்டாக் ஆர்டர் கொடுத்தாரு. அங்கே ஒரு சுகமளித்தல் ஆராதனையை கத்த நடத்தினார். சரி, இவர் இனி நம்ம கையில் மாட்டிட்டார்ல, அரசாங்கத்துக்கு வந்துட்டார்ல, அடித்தால் இவர் காலியாயிருவான்னு நினச்சி கூட்டு போய் நல்லா அடிக்கிறார். அல்லேலூயா. அடித்து அடுத்த நாள் காலையில் பார்த்தா பிலாத்து முன்னாடி எப்படி நிற்கிறார்? சிங்கம் போல நிற்கிறாரு. யூத கோத்திரத்து சிங்கம் போல நிற்கிறாரு. பிலாத்து அவரை பார்த்தோன்னே அப்செட் ஆகிட்டான். பிலாத்து சொல்கிறான், உன்னை விடுவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு தெரியுமா? அல்லேலூயா. பிலாத்து என்ன நினச்சா தெரியுமா? இதெல்லாம் வரைக்கும் வந்த கைதியெல்லாம், ஐயா எப்படியாச்சும் என்னை காப்பாற்றுக்கையா, இதுலேருந்து எப்படியாச்சும் என்னை காப்பாற்றி விட்ருங்க. மற்றவனுங்கெல்லாம் காலில் விழுந்து கெஞ்சுவானுங்க, கதறுவானுங்க, அழுவானுங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? இவ்வளோ அடி வாங்கிட்டு. இயேசு கிறிஸ்து கெஞ்சவே கிடையாது. பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய எந்த அதிகாரம் உனக்கு கிடையாது, தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல அவர் ராஜாவாக தான் இருக்கிறாரு. பிசாசு என்ன பண்ணுறான்? இவ்வளோ அடிச்சிருக்கிறோம், இனி பாரமான ஏதாவது தூக்கி வச்சோம்னா இவர் செத்துட்டு வர்றான்னு நினச்சான். பாரமான சிலுவையை சுமக்கிறார். பிசாசு பார்த்தான், நீ தேவனுடைய குமாரனே. ஆனால் அவனுக்கு என்னன்னா, இவர் தான் தேவனுடைய குமாரனா அந்த வித்தான் தெரியும். ஆனால் தான் இயேசு கிறிஸ்து உபவாசம் போடும்போது கேட்டான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களாகபடி இதை செய்யன்னு சொன்னான். ஏன்னா இவர் தேவனுடைய குமாரனான்னு செக் பண்ணுறான். அவர் என்ன பண்ணார்? உன் தேவனாய் கர்த்தரை பரிச்சை பாராதிருப்பாயாக இதெல்லாம் சொல்லிட்டு சிலுவையிலையும் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் மேலிருந்து கீழே இறங்கி வா. அவர் என்ன செய்வார்? மாறாக சிலுவையில் இருந்து கொண்டே ஒருத்தனுக்கு ரட்சிப்பை கொடுத்தார்.
கடைசியில் பிசாசு என்ன பண்ணா, அவர் கன்ஃபார்ம் பண்ணுறக்காக ஈட்டி எடுத்து விழாவில் குத்தினா பாருங்க. பிசாசு நினச்சா நம்ம ஈட்டியில் குத்துறோம், இதோட அவர் முடிஞ்சார் நினச்சான். அங்கே தான் மணவாட்டியுடைய பிறப்பிடம் இருக்கிறது. விழாவில் குத்தும்போது ரத்தமும் நீரும் புறப்பட்டு வந்தது. எங்கே ரத்தமும் நீரும் வருகிறதோ அதுக்கு பின்பதாக ஒரு ஜீவன் வெளிப்பட்டே ஆக வேண்டும். அந்த ஜீவன் தான் மணவாட்டியாகிய நீங்களும் நான். தீர்க்கை சொல்ற, அங்கே தான் கல்வாரியில் தான் நம்முடைய பிறப்பிடம் இருக்கிறது. We born from the Calvary. ஹல்லேலூயா. அங்கிருந்து வெளியே வந்தது. பிரைஸ் தி லார்ட். கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. பிசாசு நினைச்சா எல்லாம் முடிஞ்சிடும், ஆளை க்ளோஸ் பண்ணிட்டான். பிசாசு வந்து சொல்கிறான், ஐயா எல்லா வேலையும் முடிஞ்சு, எல்லாரும் காலி பண்ணிட்டேயா, தேவனுடைய குமாரன் காலி ஆகிட்டார், இன்னொரு நமக்கு எல்லாமே முடிஞ்சு. ஒரு கொட்டேஷன் வாசி முடிக்க போகிறோம். நல்லா கவனம் கேட்டுங்க. பிசாசு என்ன நினச்சான்னா, இவரை கொண்டுட்டோம்னா எல்லா தீர்க்கதரிசி மாதிரி இவரு நினச்சான். எரேமியா, ஏசாயா அவங்களெல்லாம் கொண்டோம்ல, அதே மாதிரி தான் இவரு நினச்சான். ஆளும் தெரியாமல் பிசாசு என்ன செய்யிட்டான், காலை விட்டு மாட்டிக்கினான். இப்போ என்ன ஐடியா இருந்தார், இவர் போய் பாதாளத்தின் வாசலில் எல்லாருக்கும் பிரசங்கித்து அவங்கள வெளியே கொண்டு வந்தார். அவர் என்ன செய்தார், அவர் தட்டின பொழுது பிசாசே வந்தான். நம்ம ஆண்டவர் எங்கே போயிருக்கிறாரு, அவனுடைய டெரிட்டரிக்குள்ளேயே போயிருக்கிறாரு. சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தாகோன் விக்கிரக கோயிலில் கொண்டு போய் உடன்படிக்கை பெட்டி வச்சாங்களாம். அடுத்த நாள் வந்து பார்த்தா தாகோன் எப்படி வந்து சல்யூட் அடிச்சு வந்து குப்புறப்படுத்திட்டார். தோற நீ வந்து பார்க்குறாங்க, என்ன யாரோ தட்டி விட்டு போயிருப்பாங்களா, எந்த நிமித்தி வச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தா என்னன்னா, அங்கே தான் சாக்கு, தலை உடஞ்சி போய் கிடக்கு, 2 கை உடஞ்சி போய் கிடக்கு. ஐயோ சாமி தெய்வ குத்தமாக யாரை தட்டி விட்டு போயிட்டாங்கன்னு. ஹல்லேலூயா. அவர் தட்டின போது பிசாசே வந்தான். அப்பொழுது அவன், ஓ முடிவாக நீ இங்கே வந்து விட்டாயா, நான் ஆபேலை கொன்ற போதே நான் உன்னை கொன்று விட்டேன் என்று நினைச்சேன். நான் நினச்சேன் ஆபேலை தூக்குன போதே நீ காலி ஆகிட்டேன்னு நினச்சேன். அவன் கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது. நீங்கள் பாருங்கள், அந்த வித்து ஏதேன் தோட்டத்தில் வாக்களிக்கப்பட்ட போது பிசாசு அந்த வித்தை அழிக்க தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே வந்தான். அவன் எங்கேருந்து வர்றான், ஏதேன்லோந்து அவன் என்ன பண்ணுறான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த உலகத்திலேயே தான் டியூட்டியை சரியாக செய்கிறவன் பிசாசு மட்டும்தான். புரியுதுங்களா? நீங்கள் தூங்கினாலும் என்ன பண்ண மாட்டான், ஏன்னா அவனுடைய பொசிஷன் அவன் காப்பாற்றணும்ல. அதனால் அவன் என்ன பண்ணுறான், முயன்றிட்டே வந்தான். ஆபேலின் மரணமும் தேசத்தின் வருகையும் கிறிஸ்துவின் மரணமும் அடக்கம் உயிர்த்தெழுதலாக இருந்தது. அந்த வித்து தொடர்ந்து வர வேண்டும். அவனும் அதை அழிக்க முயற்சித்தே வந்தான். பார்த்துட்டீங்கன்னா பாயிண்ட் வந்துட்டோமா? எந்த வித்து அழிக்க முயன்றான்? ஸ்திரீயின் வித்து. யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதை கண்டுபிடிக்கணும் தான் அவனுடைய பிளான்லேயே இருந்தது. ஆகவே இயேசு கிட்ட தோத்த மடையன் உங்கள்கிட்டையும் தோத்து போயிட்டாமே. செத்து போன பாம்பை பார்த்து பயப்படாத, பிசாசை பார்த்து பயப்படாத. ஏற்கனவே சிலுவையில் ஆண்டவர் ஜெயிச்சு சாவியை கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. நான் ஆபேலை கொன்ற போது உன்னை அழித்து விட்டேன் என்று எண்ணியிருந்தேன், நான் தீர்க்கதரிசியை கொன்ற போதே உன்னை அழித்து விட்டேன் என்று என்னென்ன பிளான் பண்ணி உன்னை கொன்று விட்டேன், வென்று விட்டேன் என்றேன். அப்போ அவர், சாத்தானே இங்கே வா என்று கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது. அவர் இப்பொழுது எஜமானாக இருக்கார். சாத்தானின் பக்கவாட்டில் தொங்கிக் கொண்டிருந்த மரணத்துக்கு பாதலுக்குரிய திறவுகளை அவர் தம்முடைய கரம் நீட்டி பற்றி பிடிப்பதை என்னால் காண முடிகிறது. மரணத்துக்கு திறவுகள் பிசாசு கையில் தான் இருந்தது, அவங்ககிட்ட தான் அந்த சாவி இருந்தது. இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, உனக்கான கிரயத்தை கல்வாரியை செலுத்தி வச்சான்னு சொல்லி அவன் கையில் அந்த சாவியை டபாக்குன்னு ஒரு பிடுங்கிட்டார். மேலும் அவர், நான் உனக்கு முன்னறிவிப்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். நீ இவ்வளவு காலம் முழுமையாக பொய்யுரைத்து ஏமாற்றி வந்தாய். நான் ஜீவனுள்ள தேவனுடைய கன்னிப்பிறப்பின் குமாரனாக இருக்கிறேன். என்னுடைய ரத்தம் இன்னும் சிலுவையிலே ஈரக்கசியோடு உள்ளது. முழு கடனும் செலுத்தப்பட்டாயிற்று. அல்லேலூயா. அந்த திறவுகோல்களை என்னிடம் கொடு என்று என்னால் கூறுவதை கேட்க முடிகிறது. அது உண்மை. மேலும் அப்படியே சுற்றி திரும்பி தன்னுடைய காலினால் நல்ல வலுவான ஒரு ஓதையை விட்டு அங்கே தரித்து கிட, இது முதற்கொண்ட நான் தான் எஜமான் என்று என்னால் கூற முடிகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய ஏரியாவிலேயே போய் சாவியை பிடுங்கி ஒரு நல்ல ஒரு உத விட்டு ஜெயிச்சு வந்துட்டான். சாத்தான் மரணத்துக்கு பால் திறவுகளை உடையவனாக இருந்தான். ஆனால் இப்பொழுதோ இயேசு அவைகளை பெற்றுக்கொண்டு அவரே எஜமானனாக இருக்கிறார். இதோ அவர் அங்கிருந்து புறப்பட துவங்குகிறார். இது ஈஸ்டர் தினமாய் உள்ளது. நேரமோ துரிதமாக கடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கு மற்றொரு குழு இருக்கிறது. யோபு எங்கே இருக்கிறான், ஆபிரகாம் எங்கே இருக்கிறான், அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், தேவனுடைய வார்த்தையை நம்பியிருந்த அந்த நபர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அவர் அவர்களை மறந்து விட்டாரா? பழைய ஏற்பாடு பரிசுத்தவங்களை மறந்து விட்டாரா? இல்லை. அவங்கள்ட்ட போய் பேசுறாரு, அவங்களை வெளியே கூட்டு வராரு. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே காத்துக்கின்ற பரிசுத்தவான்களுக்கு எல்லாம் போய் செய்தியை சொல்றாரு. இயேசு கிறிஸ்து வருவதற்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்த யோபு எழுதுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். 1500 வருடங்களுக்கு பிறகு இயேசு மேசியாவாய் வந்து பூமியில் அவரை எடுத்துக்கொண்டு போவதை அன்னிய தீர்க்கதரிசியாக பார்த்து விட்டார். என் மீட்பர் வந்து விட்டார் என்றும் அந்நிய கண்களால் என் சொந்த கண்களாலே பார்ப்பேன்னு சொன்னார் இல்லையா? அந்த நம்பிக்கை கொடுத்து அவர் மேலேயே கூட்டு வரார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வரும்போது, ஒரு ஈஸ்டர் தினத்தண்டையில் வரும்போது, பிசாசுடைய தலை வெடித்து விட்டது. அவன் நினைத்தா எல்லாம் முடிஞ்சு நினைச்சான். 3 நாள் தான் நிம்மதியாற்றி இருப்பான். அல்லேலூயா. 3ஆம் நாள் அவர் என்ன செய்யார்? வரும்போது அவர் தனியாக வரவில்லை. தனக்காக விசுவாசத்தோடு தன் ஜீவனை இழந்த மரித்த பரிசுத்தவான்களை எல்லாரையும் கூட்டுக்கொண்டு ஒருத்தர் பாக்கி இல்லாமல் கடைசியாக மரித்த கள்ளன் வரைக்கும் அவரோடு கூட உயிர்த்தெழுந்து வந்தார்கள். அதுவே ஈஸ்டராக இருக்கிறது. அல்லேலூயா.
அதான் டெட்டலஸ்டாய், எல்லாம் முடிந்தது. பிரைஸ் தி லார்ட்.